வணக்கம். சோனி லீவ்ல வந்திருக்கிற ஒரு மலையாள படம் தமிழ்ல பார்க்க கிடைக்குது, கேட்க கிடைக்குது. அந்த படத்தை பத்தி தான் பேச போறேன். சோனி லீவ் ஓடிடி தளத்துல வந்திருக்கிற ஒரு மலையாள படம் தமிழ்ல டப் செய்யப்பட்டிருக்கு. பிராவின் கூடு ஷாபி அப்படின்னு ஷாப்புவா டக்குனு வரல. பிராவின் கூடு ஷாப்பு அப்படின்னு இந்த படம் ஒரு கள்ளுக்கடை. அந்த கள்ளுக்கடையில நடக்கிற ஒரு கொலை. அது கொலையா தற்கொலையா அப்படின்னு தெரியல. ஒரு கள்ளுக்கடை காட்சி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த காட்சியில அந்த ஒரு கொலை நடக்கும். அதான் டைட்டிலே. அந்த கொலை கிட்டத்தட்ட தற்கொலை போல காட்டப்பட்டிருக்கும். அதாவது ஒருத்தங்க தூக்குல தொங்குவாரு, அப்படியே கால்லாம் இழுத்துக்கிட்டு அப்படியே இறந்து போவார். அவர் யாரு? அங்க இருக்கிற ஒருத்தர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு, என்னன்னு தெரியலங்க, அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவன் யாரு, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா இல்ல கொலை செய்யப்பட்டானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வரக்கூடிய ஹீரோ தான் நம்ம இப்ப வளர்ந்து கொண்டு இருக்கிற அட்டகாசமான இளம் ஹீரோ பேசில் ஜோசப், டைரக்டர் கம் ஹீரோ. ஆனா இந்த படத்தை வேற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல எல்லாம் கலக்குனார் இல்லையா, அந்த ஷாஹிர், அவர் தான் இதுல முக்கியமான கதாபாத்திரம். அந்த கள்ளுக்கடையில இருக்கிறவர் அவர். மற்றவர்களும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல பேசில் ஜோசப் வருவாங்க. ஆக்சுவலா இப்ப நான் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு பெரிய த்ரில்லர் படம் அப்படின்னு தோணும். ஆமா, த்ரில்லர் படம் தான். ஒரு கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது, ஆமா அப்படி கண்டுபிடிக்கிறது தான். ஆனா இதை ஒரு டார்க் காமெடி ஸ்டைல்ல சொல்லப்பட்டது தான் இந்த படத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. படத்துல காமெடி வந்துகிட்டே இருக்கும், ஆனா அதெல்லாம் ரொம்ப சீரியஸா கையாளப்பட்டிருக்கும். காமெடியில நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் அந்த போலீஸ் எப்படி அவர் போறாருன்றதை காட்டப்பட்டிருக்கும். இதையும் தாண்டி கள்ளுக்கடை அந்த கள்ளு வாசம், சாராய வாசம் வந்துருச்சுனாலே அந்த போலீஸ் பேசில் ஜோசப்க்கு வாமிட் வந்துடும். அவங்க அம்மா கிட்ட சின்ன சொல்லியிருப்பார், இது மாதிரி வாந்தி வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டலாம். இதற்கும் ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கும். அவங்க அப்பா பத்தின விஷயமும் இதுக்குள்ளார அடங்கும். இப்ப அவர் தேடுறாரு. அங்க ஒரு 6-7 பேர் இருக்காங்க. எப்படி விரும்பாண்டியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கதையை ஒவ்வொரு விதமா அந்த கதையை அங்க நடந்திருக்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அது போல இந்த படத்திலையும் அங்க கள்ளுக்கடையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த இறந்து போனவரை பற்றி, அவருடைய கேரக்டர் பத்தி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வர இது அவருடைய பலம், அவருடைய ரவுடித்தனம், அவருடைய ஆஜானுபாகவான தோற்றம், புடிச்சு விட்டு வெளுத்திருக்கிறது அந்த ரவுடித்தனம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார ஒரு பெண்ணுக்கும், அதாவது அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சிருந்த அந்த ஷாஹிருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கங்க கோடிட்டு காட்டிட்டே வருவாங்க. ஸோ இப்ப இந்த கொலைகளை செய்திருக்காங்க அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத அவர் பேசில் ஜோசப் நெருங்கிக்கிட்டே வருவார். அப்படி நெருங்கிக்கிட்டே வரும்போது அந்த கள்ள உறவு பெண்ணை கூடயும் அவர் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 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 கேரக்டர்ல நடித்த நடிகையினுடைய கண்ணுக்காகவே 2வது தடவை பார்க்கலாம். அந்த கண்கள் பாதி பேசிடும். அந்த பொண்ணுடைய அழகை பார்த்து, கருப்பு நிறமா இருந்தாலும் அவ்வளவு காந்த அழகு, அந்த அழகை பார்த்து பேசில் ஜோசப் விடுற ஜொல்லு, இதெல்லாம் காமெடியாகவும் கையாளப்பட்டிருக்கும். இதற்கு நடுவில் ஒவ்வொருத்தரையா சீஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையா கேட்டு விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில பேசில் ஜோசப்க்கு யாரு இந்த கொலையாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். அப்படி தெரிய வருகிற தருணத்துல அங்க இருக்கிற அந்த அந்த ஒரு கொலை நடக்கும்போது அங்க இருந்த கூட்டத்துல ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசரும் இருப்பாரு, செம்பியன், அவர் இருப்பாரு. அப்படி அவருக்கு அந்த உண்மைய சொல்லக்கூடிய கட்டம் ஒண்ணு நெருங்கும். அப்படி நெருங்குகிற அந்த தருணம், ஏன் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம், இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு நெருங்கி பேசில் ஜோசப் வரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது பட்டத்தை எங்கேயோ தூக்கிட்டு கொண்டு போய் வச்சிடும். சோனி லீவ்ல வந்திருக்கிற இந்த படத்துல ஒரு சீன் கூட போர் அடிக்காது. நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படி நடக்கக்கூடிய அந்த கள்ளுக்கடை, சாராய கடை, அதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீட்டு விளையாடுற விஷயமா இருக்கட்டும், கல் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே சீட்டு விளையாடுகிற விஷயம், அந்த அந்த ஆஜானுபாகவமா அப்படியே பார்த்தாலே எல்லாரும் பயந்து போற அளவுக்கு இருக்கிற அந்த கேரக்டருடைய சாகசங்கள், ஃபைட்டு,
அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது. 10 வருஷமா அப்படியே அந்த ஷாகிருக்கு வந்து குழந்தை இல்லாம 10 வருஷம் கழித்து அவருக்கு அந்த அவருடைய மனைவி, அந்த கள்ள உறவுன்னு சொல்றோமே, அந்த அந்த மனைவிக்கு வந்து கர்ப்பமாக இருப்பது, அந்த கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது, அந்த கலையறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரிகிற விஷயம். இப்படி அடுக்கடுக்கான கோர்வைகள் இருக்குல்ல, இது இந்த படத்தை ஒரு சாதாரண படத்திலிருந்து மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல மடங்கு அப்படியே உயர்த்திக்கிட்டே போற விஷயத்த நான் ரொம்ப ரசித்து கவனித்தேன். அவ்வளவு பிரமாதமான ஸ்கிரிப்ட், டயலாகும் சரி, ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனும் சரி. அது இதில் ஷாகிர் வந்து ஒரு கால் ஊனமுற்றவராக வேற நடிச்சிருப்பார். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அப்பாவித்தனம், அது எல்லாமே அவ்வளவு நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். அது மாதிரி இருக்கும். படத்தினுடைய கிளைமாக்ஸில் அந்த தன்னுடைய மனைவி ஷாகிர் அவர்கள் செய்கிற அந்த விஷயங்கள், அந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அவருடைய அந்த மரணம், பேசில் ஜோசப் கண்டுபிடிக்கிற அந்த சாதுரியங்கள்னு இந்த சோனி லிவ் ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற பிராவின் கூடு ஷாபு அப்படிங்கிற அந்த அந்த படம் வந்து ஒரு அட்டகாசமான மூவி. இந்த படத்தினுடைய 2.5 மணி நேரம்னா அந்த 2.5 மணி நேரமும் நீங்கள் இந்த ஒரு வீக்கெண்டில் அப்படியே மைண்டை அப்படியே அதுக்குள்ளார கவனம் செலுத்தி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த படைப்பு இது. பொதுவாக மலையாள படங்கள் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படமும் அப்படி ஒரு அட்டகாசமான ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்தது போல அந்த த்ரில்லர் ஜானரை கொண்டு வந்து நமக்குள்ளார கனெக்ட் பண்ணுற வகையிலான இசை, எடிட்டிங், லைட்டிங், கேமராவுடைய நுட்பங்கள்னு யாருமே குறை வைக்காத அளவுக்கு இந்த படத்தை அற்புதமாக எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்திருக்கிற அந்த மொத்த டீமுக்கு சேர்ந்தவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல பேசில் ஜோசப் அநேகமாக அடுத்த ஒரு 15 வருடங்கள்ல மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய, நமக்கு எப்படி மோகன்லால் மாதிரி ஒரு நடிகரும், மம்முட்டி சார் மாதிரியான ஒரு நடிகரும் இப்ப கிடைச்சிருக்காங்களோ, எப்படி பிருத்திவிராஜ் மாதிரியான ஒரு நடிகர்லாம் நமக்கு கிடைச்சிருக்காங்களோ, ஜெயராமன் சார் மாதிரி ஒரு அட்டகாசமான நடிகர் நமக்கு கேரளாவில இருந்து கிடைச்சாரோ, அதுபோல பேசில் ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த நடிகர் இன்னும் ஒரு 15 வருடங்களில் எங்கேயோ உச்சம் தொடுவார், மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மனுஷன் இளைஞராக இருந்துக்கிட்டு சும்மா பூந்து விளையாடுற அவருடைய கதாபாத்திரங்கள்ல இந்த சோனி லிவ் ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.